ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வராகி அம்மனின் வரலாறு தான் பார்க்க போகிறோம். ராஜராஜேஸ்வரி அம்மாவோட படை தளபதி தான் வராகி அம்மன். தன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய பக்தர்களை காத்தருள்வதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். நமக்கு எதிரிகள் இருந்தாலும் அவங்க அனைவரையுமே துவம்சம் பண்ணும் ஒரு அதிசய சக்தி தான் வராகி அம்மன். எதையுமே அடைக்க ஆளக்கூடிய வல்லமை உண்டு நம்ம வாராகி அம்மாவுக்கு. மிருக பலத்தை அவங்க கொண்டிருந்தாலும் அவங்கள பார்த்தா தேவ குணம் உடையவங்க. பொன்னை போன்று சிவந்த பட்டணிந்து சங்கு சக்கரம் அபயம் வரதம் ஏர் உலக்கை பாசம் அங்குசம் இதெல்லாமே தாங்கி நிற்கும் தோற்றத்தை உடையவங்க நம்ம வராகி அம்மா. வராகி அம்மாவை தினமும் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்ற நிலையை நம்ம அடையலாம். அது மட்டும் இல்லை, மகிழ்ச்சியையும் நிறைவும் நமக்கு தருவாங்க. எதிரிகளிடமிருந்து ஒரு மிகப்பெரிய சக்தி நம்மளை காத்தருள்து அப்படின்னாக்கா அது வராகி அம்மா தான். எதிரிகளோட எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராது, அந்த அளவுக்கு நம்மளை காத்தருள்வாங்க. வாராகி அம்மா பார்ப்பதற்கு பயங்கர உருவத்தில் இருந்தாலும் அவங்க மென்மையான குணமுடையவங்க, குழந்தையை போன்ற மனமுடையவங்க. தன்னை முழுமையாக நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பக்தர்கள் மேலே சின்ன துரும்பு கூட விழறதுக்கு அவங்க விடமாட்டாங்க. ஓடோடி போய் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி நம்ம வாராகி அம்மா தான். சப்த கன்னியால் ஒருவர் தான் வாராகி அம்மா. பராசக்தி தாயின் படைத்தளபதி. வெறும் பூஜை, தீபதூபம், ஆடம்பரமான வழிபாடு இதெல்லாம் வச்சு நம்ம வாராகி அம்மாவை ஏமாற்றி விட முடியாது. உண்மையான பக்தி அன்பும் இருந்தால் மட்டும்தான் வராகி அம்மாவோட அருள் நமக்கு கிடைக்கும். பாதாள லோகத்தில் சும்பன் நிசும்பன்கிற 2 அசுரர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே புஷ்கர சேத்திரத்தில் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தாங்க. 16,000 ஆண்டு காலம் இவங்களோட தவமும் நீடிச்சது. ஆகாரமின்றி இவங்க தவம் செஞ்சாங்க. இவங்களோட தவத்தை மெச்சிய பிரம்மதேவன் அவங்களுக்கு காட்சியளித்து, உங்களோட தவத்தை கண்டு நான் மெச்சினேன், என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. பிரம்மதேவனை நோக்கி அவங்க எந்த காலத்துலேயும் எங்களுக்கு சாகா வரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிரம்மதேவர், இது சாகா வரங்கிறது கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது நீங்கள் வரத்தை கேளுங்க. இது நீங்கள் கேட்குற வரம் இயற்கை சக்திக்கு முரண்பாடானது. மனிதர்கள்னு இருந்தாக்கா உலகத்தில் எந்த உயிராக இருந்தாலும் மரணம் அடைஞ்சு தான் தீரணும், அது பிரபஞ்சத்தோட விதி. நீங்கள் வேறு ஏதாவது வரம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்களாலும் மனிதர்களாலும் மிருகங்களாலும் பறவைகளாலும் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது, எங்களோட போரிட்டு வெற்றி பெறும் ஒரு பெண்ணால் தான் எங்களுக்கு மரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. இப்போது சும்பனும் நிசும்பனும் அந்த வரத்தை பெற்று அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. பிருகுமுனிவரை அழைத்து பட்டாபிஷேகம் செஞ்சு கொடுக்குமாறு கட்டளையிட்டாங்க. அவங்களோட அரியணையில் அமர்ந்து அவங்க ஆட்சி செய்யவும் ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய சேனை தளபதின்னு பார்த்தீங்கன்னா ரக்தபீஜன் தாம்பரன். ஒரு முறை தேவர்களோட நடந்த போரின் போது ரக்தபீஜனோட உடம்பிலிருந்து ரத்தம் கீழே சிந்தியது. அந்த ரத்தத்திலிருந்து அவனைப் போலவே அசுரர்கள் நிறைய பேர் தோன்றினாங்க. அவங்க தான் ரக்தபீஜன். பிரம்மாவோட வரம் கிடைச்ச மம்மதையில் எல்லாரையுமே கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த அரக்கர்கள். அவங்களோட வெறி அதிகமானுச்சு. எல்லா நாடுகளையும் கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவேந்திரனை நோக்கி போய் சொர்க்காபுரியையும் அவங்களோட அந்த படையெடுத்து கொண்டு போய் அந்த சொர்க்காபுரியை கூட அவங்க கைப்பற்றினாங்க. கற்பக சோலையில் அமிர்தமான அருந்தி மகிழ்ந்தாங்க. கற்பக விருச்சம் காமதேனு யாகங்களை நடத்தி கூத்தாடினாங்க. குபேரனுக்கு சொந்தமான அழகாபுரி மீது படையெடுத்து அங்கிருந்த செல்வங்களை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சாங்க. யமன் பாலகர்கள், திக்குபாலர்கள் எல்லாரையும் அடித்து தரத்துனாங்க. சூரியனையும் சந்திரனையும் அவங்களோட சொல்லுக்கு கட்டுப்படுமாறு அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுத்தினாங்க. இந்த சும்பன் நிசுமனோட இந்த கொடிய துன்பங்களால் தாங்க முடியலை. தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவங்களோட தேவகுருவான பிரகஸ்பதியிடம் போய் சரணடைஞ்சாங்க. இந்த மாதிரி எங்களை இந்த அரக்கர்கள் கஷ்டப்படுத்துகிறாங்க, இவங்கக்கிட்டேருந்து எங்களை காத்தருளுங்க, அதுக்கு என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யாக மந்திரங்கள் எல்லாம் அந்த மந்திரக்கூடிய தெய்வங்கள் மூலமாக தான் பலனை கொடுக்கும். அந்த மந்திரத்தோட அதிதேவதை நீங்கள் தான். இப்போ நீங்கள் சக்தி இழந்திருக்கீங்க,
மகிஷாசுரனை முன்னாடி ஒரு தடவை அழித்த தெய்வமே அந்த சக்தி தான் இப்போ இவங்களையும் வந்து அழிக்கணும். உங்களோட துன்பம் வரும்போதெல்லாம் அந்த சக்தி தான் உங்களுக்கு வந்து ஆதரவளிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள வணங்குங்க, அவங்கள உடனே நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து இமயமலைக்கு போய் தேவியை தியானிக்க ஆரம்பித்தாங்க. அம்பிகை வந்து இவங்களுக்கு காட்சி அளித்தாங்க. சும்பன் நிசும்பன் 2 அரக்கர்களும் தங்களை பாடாப்படுத்துறதாகவும் நீங்கள் தான் அதுலேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சாங்க. உடனே பராசக்தி தன்னோட உடம்புலேருந்து ஒரு சக்தியை தோற்றுவிச்சாங்க. பராசக்தியிடமிருந்து தோன்றிய சக்தி கௌசிகை கரிய நிறத்தோட கோரமாக காட்சியளித்ததுனால இவங்க பத்ரகாளி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. அசுரர்களுக்கெல்லாம் அச்சத்தை கொடுக்கக்கூடும் விதத்தில் காலத்தாரி அப்படின்னு இவங்க அழைக்கப்பட்டாங்க. காலராத்திரி. தேவர்களை நோக்கி பராசக்தி தேவி, தேவர்களே நீங்கள் அஞ்சாதீங்க, சும்பன் நிசும்பனை கொன்று உங்களோட துன்பங்களை நான் களைகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்தாங்க. காளிகா தேவியை அழைச்சிக்கிட்டு சும்பன் விசும்ப அரக்கரின் தலைநகரில் போய் ஒரு பூங்காவனத்தில் அமர்ந்தாங்க. உலகத்தையே மயக்கக்கூடிய அமுதகானம் ஒன்றையும் பாடினாங்க. அந்த வழியாக போன சும்மனோட சேவகர்கள் சண்டமுண்டன் இவங்களோட இசையை பார்த்து சும்பன்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவரு உடனே எப்படியாவது அந்த பெண்மணியை நம்ம வந்து அடையணும்னு சொல்லி சுக்கிரீவனை அழைச்சி பெண்கள்கிட்ட கவர்ச்சிகரமாக பேசி அவங்கள அழைத்து வரும் திறமை உனக்கு தான் இருக்குது, நீ இந்த சேவர்கள் சொன்ன பெண்ணை என்கிட்ட அழைச்சிட்டு வர உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சாம பேத தான தண்டம், இதில் சாமம் தானம் 2 மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். பேதம் தண்டம் வந்து 2 உபயோகங்களும் பெண்களிடம் உபயோகிக்கக்கூடாது. அப்படி உபயோகித்தா அவங்க நம்ம இச்சைக்கு இணங்க மாட்டாங்க. சாமம் தானம் 2ஐயும் பயன்படுத்தி நீ அந்த பெண்ணை நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சுக்கிரீவனும் மகாதேவிகிட்ட போய் அவரை கவர்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அம்பிகையோ என்னை திருமணம் செய்யணுன்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என் கணவனாக வரக்கூடியவன் எனக்கு சமமான வலிமை இருக்கிறவனா இருக்கணும், அவன் என்னோட போர் புரியணும், அப்போ தான் அவனை நான் கணவனாக ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை போய் சுக்கிரீவன் சும்பனிடம் சொல்கிறாரு. ஒரு பெண்ணை கொள்வது அவ்வளோ கடினமானதா அப்படின்னு ஏகமாக சிரிச்சுட்டு இவரும் சரி அப்படின்னு சம்மதிக்கிறாரு. முதல்ல ரத்த பீஜனை அனுப்புகிறாரு. பத்ரகாளி அவங்கள கொண்டுடுறாங்க. பத்ரகாளிக்கு துணையாக அந்த காளிகா தேவி தன்னுடைய சூலம், கதை, கத்தி இந்த போன்ற ஆயுதங்களால் அசுரர்கள் பலரையும் வெட்டி கொன்று திங்கிறாங்க. போர்க்களத்தில் காயமடைஞ்சு முனகிக்கிட்டே இருக்கிறவங்க மீது தனது கமண்டலத்தில் உள்ள நீரை தெளித்து சாகும்படி ஜெபிக்கிறாங்க பிரம்மணி. தனது சூலாயத்தால் எதிரிகளை கொன்றழிச்சாங்க மகேஸ்வரி. வஜ்ராயத்தால் அசுரர்களை தாக்கி அழிச்சாங்க ஐந்தரி. வராகியம்மனோ தனது மூக்காலும் கோரை பற்களாலும் அசுரர்கள் பலரையும் கொன்று குமிச்சாங்க. நரசிம்மி தனது கூரிய நகங்களால் பலரது வயிற்றை கிழிச்சு குடலை பிடுங்கி தின்றாங்க. எதிர்பட்டவர்களெல்லாம் எட்டி உதச்சி கொன்றாங்க சாமுண்டி. சும்ப நிசும்பர்களை அவங்க கூட்டத்தையெல்லாம் கொன்று குவிச்சாங்க வராகியம்மா. வராகி பஞ்சகிருதங்களை செய்யும் பரமேஸ்வருடன் இடுகாட்டில் இருக்கிறவங்க. இவங்க நெத்தியில் விபூதி பூசப்பட்டிருக்கும். இம்மையில் சுகத்தையும் மறுமையில் வீடு பெற்றையும் தருவாங்க. குங்குலியம், வெட்டிவேர், சாம்பிராணி, குருவேர், கஸ்தூரி மஞ்சள், மட்டிப்பால், செங்காலி, கருங்காலி, வசம்பு, தேவதாரு இப்படி தசமகா தூபங்கள் நிறைந்த இடத்துல மகிழ்வோடு இருப்பாங்க நம்ம வராகிய செந்தாமரை வெண்தாமரை கொண்டு வழிபடுறது சிறப்பு. பலக்கண்ணால் தனத்தை தருபவங்க வராகி, அதனால் செந்தாமரை போல இருக்கும். இடக்கண்ணால் வாக்குவன்மை அருள்வாங்க, அதனால் வெண்தாமரை போல இருக்கும். செம்பருத்தி, செவ்வரளி, நீல சங்கு புஷ்பம், நீல ஊமத்தை, வெள்ளை ஊமத்தை, மல்லி, பிச்சி, காட்டுமல்லி, தெற்றிப்பூ இப்படி நவரத்ன புஷ்பங்களால் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வராகி தேவி உச்சி குளிர்வாங்க. அது மட்டும் இல்லை, ருத்ராஜம் வந்து ருத்ராஜத்தை வச்சு வராகி அம்மாவை ஜெபிக்கிறதுங்கிறது சிறப்பான ஒரு விஷயம். தனது உண்மையான பக்தர்களோட எதிரிகளை அழித்து அவங்க மனசில் சாந்தியை நிலவ செய்வாங்க. கையில் தண்டத்தோடு காட்சி தருபவங்க, துஷ்டர்களை அடக்கி வைப்பாங்க. தன் குழந்தைக்கு இடையூறு செய்கிறவங்களையெல்லாம் கடுமையாக தண்டிப்பாங்க. கர்வம் கொண்டவர்களை அடக்கி வைப்பாங்க. புலி, எருமை, குதிரை இது போன்ற வாகனங்களை உடையவங்க. பிறப்பு இறப்பு அற்ற உயர்நிலையை அடைஞ்சவங்க வாராகி.
வெறும் பூஜைகள், தீபதூபங்கள், ஆடம்பர வழிபாடுகளால் அவங்கள ஏமாற்றவே முடியாது. உண்மையான பக்தியும் அன்பும் கொண்டிருந்தால் மட்டும்தான் வராகி அம்மாவோட அருள் நமக்கு கிடைக்கும். அம்மாவை பூஜை செய்கிறது பூர்வ புண்ணிய பலத்தினால் வருவது. காணும் பொருள் அனைத்தையுமே சக்தியே பிரகாசிக்கும். அந்த சக்தியை ஒரு இடத்தில் நிறுத்தி அதனுடைய அருளை பக்தி மார்க்கமாக வராகி அம்மனாக நினைத்து தொழுவது உபாசனை. வராகியை உபாசனை செய்தால் சகல விதமான காரியங்களும் நமக்கு வெற்றி பெறும். எப்பொழுதும் வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து செயல்களும் நமக்கு விருத்தி பெறும். வராகியின் தோற்றத்தை பார்த்து சிலர் பயப்படுவாங்க. அது மிக மிக தவறான ஒரு விஷயம். தோற்றம் கடுமையாக இருந்தாலும் அதற்கு நேர்மாறான குணத்தை கொண்டவங்க. தாயின் நேசத்தையும் கருணையும் இவங்கள்ட்ட நம்ம பார்க்கலாம். வராகியை வழிபட்டோன்னா அவங்களோட அன்புக்கு பாத்திரமாகி நம்ம விடலாம். ஆபத்து எது வந்தாலும் முன்னாடி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க வராகி அம்மா. நம் மனசில் எண்ணங்கள் தோன்றினால் மட்டும் போதுமா? அது காரியமாக செயலாக மாற வேண்டும். அப்படி நம் எண்ணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும் சக்தி தான் வராகி அம்மன். இவங்க நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அகங்கார சொரூபம் உடையவங்க வாராகி. மனசில் உள்ள எண்ணங்களை காரியமாக மாற்ற உதவுவது தான் அகங்காரம். வராகி வழிபாட்டின் நோக்கங்கிறது அகங்காரத்தை விலக்கி வெற்றி பாதையில் நம்ம பயணிக்க வைக்கிறது. அதற்கான தடைகளை தவிடி பொடியாக்குவாங்க. நம்மோட பீடைகள் தோஷங்களை விலக்கி நமக்கு கருணை மழை பொழுவதில் வாராகிக்கு இணை யாருமே கிடையாது. பொதுவாக உக்கிரமான தெய்வங்களான வாராகி, பைரவர், நரசிம்மர், பிரத்திங்கரா தேவியை வணங்கும் பொழுது எச்சரிக்கையோடு இருக்கணும். சோழர்கள் வராக வழிபாட்டில் சிறந்து விளங்கினாங்க. அதனால தான் அவங்க உலக நாடுகளையே ஆட்சி செஞ்சாங்க. தஞ்சை பெரிய கோயிலோட பிரகாரத்தில் வராகி அம்மாவுக்கு சன்னதி இருக்குது. கரூர் சித்தரோட ஆலோசனைப்படி சோழர்கள் வராகி அம்மனை வணங்கினதுனால அவங்க கொடிகட்டி பறந்தாங்க. இந்த வழிபாட்டை தொடராமல் விட்டதுனால தான் வீழ்ச்சியும் அடைஞ்சாங்க. சாளுக்கியர்களும் வராகி அம்மனை வழிபட்டாங்க. சாளுக்கிய மன்னர்கள் தங்கள் கொடியில் வராகியின் உருவத்தை பொறிச்சு வச்சுருப்பாங்க. 108 திருப்பதிகளில் ஒன்று அகோபிலம். இங்கு 12 மண்டபங்களை சாளுக்கியர்கள் கட்டினாங்க. அதில் முக்கிய மண்டபம் தான் வராக மண்டபம். சிவபெருமான் ஸ்ரீ வாராகியாக தோன்றிய நிகழ்வும் இங்கே இருக்குது. மதுரைக்கு அருகே குருவிருந்ததுறைங்கிற ஊரில் சைவ வேளாளர் மரபில் தோன்றியவர் சுகலன். தனது மனைவி சுகலையோட நிம்மதியாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 12 குழந்தைங்க. சுகலேனா தனது குழந்தைகளோட வளர்ப்பில் அதிகம் கவனம் செலுத்தாமல் இருந்ததுனால அவங்களாம் தவறான வழியில் போனாங்க. ஒரு நாள் சுகலனும் சுகலையும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் வாழ வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே வேடர்களோடு சேர்ந்து வேட்டையாடி வளர்ந்தாங்க. வியாழ பகவான் ஒரு புதர் மறைவில் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அதை அறியாத இந்த குழந்தைங்க அவங்க மேலே கற்களை விட்டெறிஞ்சு விளையாண்டாங்க. இதனால் பகவானோட தவம் கலைஞ்சுது. கோபமும் வருத்தமுமா அந்த குழந்தைங்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் பன்றிகளாக பிறப்பெடுக்கணும், பெற்றோரை இறந்து வருந்துவீர்களாகன்னு சாபம் விட்டாங்க. அப்போது தான் விபரீதம் அவங்களுக்கு புரிஞ்சுது. உடனே வியாழ பகவான் காலில் விழுந்து தங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க. மனமிறங்கிய பகவான், நீங்கள் பன்றியாக வாழ்ந்து வரும் காலத்தில் மதுரை சொக்கநாதர் பன்றி உருவம் தாங்கி தாயாய் உங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. அப்போ நீங்களாம் சாப விமர்சனம் பெறுவீங்க அப்படின்னு சொன்னார். சாபம் தன் வேலையை காண்பித்தது. அவங்க எல்லாருமே பன்றிகளாக பிறந்தாங்க. ஒரு நாள் பாண்டிய மன்னன் காட்டிற்கு வேட்டையாட வந்தபோது ஆண் பெண் பன்றி ஜோடியாக வேட்டையாடி கொன்னாங்க. அந்த 12 பன்றி குட்டிகளையும் தாயை இழந்து பசியால் தவிச்சுது. சிவபெருமானும் பார்வதியும் வானில் உலா வந்துட்டு இருந்தப்போ இந்த குட்டிகளோட தவிப்பை பார்த்தாங்க. உடனே தாய் பன்றியாக உருமாறி அந்த குட்டிகளுக்கு உதவுனாங்க. குட்டிகளுக்கு தாய் பன்றி மீது சந்தோஷம் மிகுதியால் விழுந்து புரண்டு பாலருந்தி பசி தீர்த்தது. அந்த குட்டிகளோட சாபமும் நீங்கிச்சு. மனித உருவமும் பெற்றாங்க. இதுக்கப்புறம் சிவபெருமானும் தாய் பன்றி உருவிலிருந்து மறைஞ்சார். அன்னைக்கு ராத்திரியே பாண்டிய மன்னன் கனவுல சிவபெருமான் தோன்றி, காற்றில் பன்றி முகத்தோட 12 பேர் இருக்காங்க, அவங்க அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறதுனால உங்களோட அமைச்சர்களாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல சொன்னார். அரசனும் அது வெறும் கனவுன்னு நினைக்காம மறுநாளே காட்டிற்கு போய் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தாங்க. பன்றி குற்றிகளோட துயர் துடைப்பதற்காக ஸ்ரீ வாராகியாக சிவபெருமான் தோன்றியதுனால அன்னையிலேருந்து ஸ்ரீ வாராகி வழிபாடு சைவ மதத்தில் சிறப்பான ஒரு இடத்தை பிடிச்சிச்சு.
பாசம், அங்குசம், பிரம்பு ஆயுதங்களை ஏந்தி மிகவும் கம்பீரமாக குதிரை மீது அமர்ந்திருப்பாங்க. இக்குதிரையின் பேர் பார்த்திங்கன்னா அபராஜிதா. இவங்களுக்கு உண்டான மூலமந்திரம் ஓம் ஆம் க்ரீம் இக் க்ரோம் ஏஹி ஏஹி பரமேஸ்வரி ஸ்வாகா. வராகி அம்மாவுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம்னு பார்த்தா சர்க்கரை பொங்கல், தோலுடன் கூடிய உளுந்து வடை. வராகி அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம்னு பார்த்தா சர்க்கரை பொங்கல், தோலுடன் கூடிய உளுந்து வடை, மொச்சக்கடலை சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த காரமான பானம், மிளகு சீரகம் கலந்த தோசை, நவதானியம் கலந்த வடை, சர்க்கரை, குங்குமப்பூ, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம்லாம் போட்ட பால், மிளகு சேர்த்த தயிர் சாதம், கருப்பு எள்ளுருண்டை, சக்கரவள்ளி கிழங்கு, ஆள்வள்ளி கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, கோவைக்கு கிழங்கு, வெள்ளை பூசணி, தேன், புளியினால் தயாரித்த பானம், இது எல்லாமே ரொம்ப பிடித்தது. கிழங்குகளை பச்சையாகவும் வேக வச்சும் வறுத்தும் கற்கண்டு தேன் கலந்தும் வைக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். ஜபங்கள் பழிக்கிறதுக்கும் கர்மங்களிலிருந்து விடுபடணுங்கிறதுக்கும் தேங்காயை உடைச்சி நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா காரிய சித்தி கிட்டும். வராகி அம்மாவோட மந்திரம் சமஸ்கிருதத்தால் இருக்கும். அதை சொல்ல முடியாதவங்க ஸ்ரீவாராகின்னு திரும்ப திரும்ப ஜபம் பண்ணால் போதும். வராகி அம்மனோட மனம் குளிர்ந்து போகும். நம்மளுடைய வேண்டுதல்களையும் தீர்த்து வைப்பாங்க. கருநிற திருமேனி படைத்த வராகியம்மனுக்கு 4 கரங்கள் இருக்குது. 8, 16 கரங்களுடைய தேவியும் சில கோயிலில் இருப்பாங்க. கரங்களில் கலப்பை, உலக்க, வரதம், அபயம்லாம் இருக்கும். சில இடங்களில் சங்கு சக்கரத்தோடு காட்சி தருவாங்க. திருப்பாதங்களில் நூபுரம் விளங்கும். மஞ்சள் நிற பட்டாடை அணிவதில் அம்மாவுக்கு மிக ஆனந்தம். அம்மாவுக்கு பிடிச்ச மலர்கள்னு பார்த்திங்கன்னா செந்தாமரை, வெண்தாமரை, செவ்வரளி, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, நீலசங்கு புஷ்பம், கருந்துளசி, வில்வம், மகாவில்வம், தெற்றிப்பூ, செம்பருத்திப்பூ, செவ்வரளிப்பூ, நீலசங்குப்பூ, ஊமத்தப்பூ, வெள்ளை ஊமத்தப்பூ, மல்லிப்பூ, பிச்சுப்பூ, காட்டு மல்லிகை இதெல்லாமே ஏற்றது. அர்ச்சனை செய்கிறதுக்கு வில்வம் சிறந்தது. மலர்களாலும் நம்ம அர்ச்சனை செய்யலாம். மலர்களை மாலையாகவும் தொடுத்து நம்ம போடலாம். மஞ்சள் கலந்த குங்குமத்தில் வராகியின் மந்திரங்களை நம்ம உச்சரித்து அர்ச்சனை செய்கிறது நல்லது. இது வெட்டி வேர், அல்லிவேர், மல்லிவேர், சிறுநன்னாரி வேர், பெருநன்னாரி வேர் இதெல்லாமே அன்னைக்கு ஏற்ற வேர்கள். அம்பிகையை வழிபட வேண்டிய நேர காலம் பார்த்திங்கன்னா இரவு நேரம். இந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம்னா அம்மாவோட முழு அருள் நமக்கு கிடைக்கும். பஞ்சமியை இரவு 11 மணி வரைக்குமே வழிபடலாம். பஞ்சமி, அஷ்டமி, நவமி வராகிக்குரிய பூஜை செய்வதற்கான திதி நாட்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பஞ்சமி வழிபாடு வராகி அம்மனுக்கு மிகவும் விருப்பமான நாள். புதன், சனி இந்த மாதிரி நாட்கள், திருவோண நட்சத்திரம் இதெல்லாம் பூஜைக்கு சிறந்த ஒரு நாட்கள். பகல் பொழுதை காட்டிலும் இரவு நேரங்களில் வராகி அம்மனை வணங்கினோம்னா அம்மனோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். வராகி அம்மனை நள்ளிரவு 12 மணி வரைக்குமே வழிபாடு செய்யலாம். தினமும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு காரிய சித்தி, நினைத்த காரியம் சித்தி பெறும். பஞ்சமி திதியில் சிறப்பான பூஜை செஞ்சோம்னா நமக்கு தனம் கிடைக்கும், பதவி புகழ் கிடைக்கும், வெற்றி மேலே வெற்றி குவியும். அஷ்டமி திதியில் வழிபட்டோன்னா மன வலிமையும் ஆளுமையும் நமக்கு கிடைக்கும். கருப்பு, நீலம், சிவப்பு, பச்சை, வெண்மை இந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் அணிந்தவங்களாக வராகி அம்மன் காட்சி தருவாங்க. ஒவ்வொரு ஆடைக்கும் ஒவ்வொரு வகையான பலன் இருக்குது. சிகப்பு நிற ஆடையை வராகிக்கு நம்ம அர்ப்பணித்தோம்னா காரிய தடை நீங்கும். நீல நிற ஆடையை அணிவிச்சோம்னா சத்ரு பயம் நீங்கும். வெண்மை, மஞ்சள் நிற ஆடையை போட்டோம்னா வாக்கு வலிமை கிடைக்கும். பச்சை வண்ண ஆடை நம்ம கொடுத்தோம்னா தனலாபம் கிட்டும். பட்டாடைகளை மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வசதிக்கேற்ப பருத்தி, நைலான் இது போன்ற ஆடைகளையும் நம்ம கொடுக்கலாம். தன்னை நம்பி வணங்கும் உண்மையான பக்தர்களுக்கு பொன், பொருள், தனம், கல்வி, வாக்குவன்மை எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. சொர்ண வராகியாக நம்ம வணங்கும் போது தனத்தையும் அரச போகத்தையும் தருவாங்க. பொற்குடம் தாங்கியவர்களாக நினைத்து பாவனை மூலம் தீப தூபம் காண்பித்து மந்திரங்கள் கூறி வழிபட்டோம்னா சொர்ண வராகியா பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க. பூஜை செய்யும் பொழுது இளம்பெண்ணாக காட்சி தரும் வராகி அம்மா இரவு கனவில் சொப்பன வராகியா நமக்கு காட்சி தருவாங்க. ஸ்ரீ வாராகி அம்மனின் 108 போற்றிகள் பார்க்கலாங்க. அஷ்ட சித்தி தருபவளை போற்றி போற்றி,
அகந்தையை அழிப்பவளே போற்றி போற்றி. வாராகியே போற்றி போற்றி. அடியார்க்கு அமுதமே போற்றி போற்றி. அணுவாகி ஆதியாய் நிற்பவளே போற்றி போற்றி. அண்ட பேரண்டமே போற்றி போற்றி. அதிகார வினைகள் அறுப்பவளே போற்றி போற்றி. அந்தி சந்தியாக நிற்பவளே போற்றி போற்றி. அபயம் அளிப்பவளே போற்றி போற்றி. அபிராம வல்லியே போற்றி போற்றி. அபிஷேக பிரியையே போற்றி போற்றி. அருள் பழுத்த கொம்பே போற்றி போற்றி. அருள் தரும் அன்னையே போற்றி போற்றி. ஆதிக்கு ஆதியே போற்றி போற்றி. ஆதிவராகியே போற்றி போற்றி. அநாத ரட்சசியே போற்றி போற்றி. ஆரா துயரம் அழிப்பாய் போற்றி போற்றி. ஆனந்த உருவே போற்றி போற்றி. ஆனந்த வடிவே போற்றி போற்றி. ஆன்மஞானமே போற்றி போற்றி. ஆனந்த வெள்ளமே போற்றி போற்றி. இகபோகம் அளிப்பவளை போற்றி போற்றி. இல்லம் காப்பவளை போற்றி போற்றி. திகட்டாத தேனே போற்றி போற்றி. உயிரினத்தையும் காப்பவளை போற்றி போற்றி. வகையில் உலகை ஈன்றாய் போற்றி போற்றி. உயிரின் உயிரே போற்றி போற்றி. உன்மத்த பைரவியே போற்றி போற்றி. எங்கள் பெருமாட்டியே போற்றி போற்றி. சவுந்தரநாயியே போற்றி போற்றி. எட்டு திக்கும் அதிபதியே போற்றி போற்றி. என் திசையிலும் நிற்பவளே போற்றி போற்றி. எவ்விடத்தும் அமுதாக்கும் போற்றி போற்றி. எவ்விடத்தும் தானாகி நின்றாய் போற்றி போற்றி. என் நெஞ்சத்தில் இருப்பவளே போற்றி போற்றி. ஏகமாயிருந்தோய் போற்றி போற்றி. கண்கண்ட தெய்வமே போற்றி போற்றி. கண்ணில் கலந்தாய் போற்றி போற்றி. கதியே போற்றி. கனியே போற்றி போற்றி. கரிய திருமேனி உடையாய் போற்றி போற்றி. கருணை கடலே போற்றி போற்றி. கருணை பெருக்கே போற்றி போற்றி. கருத்துடைய பூதப்பொடை போற்றி போற்றி. கவலைகள் நீக்குபவளே போற்றி போற்றி. களைப்பை ஏந்திய கையினாய் போற்றி போற்றி. கள்ளமில்லா குணத்தவளே போற்றி போற்றி. கலை முழுதும் உணர்ந்தவளே போற்றி போற்றி. கஷ்டங்கள் தவிப்பவளே போற்றி போற்றி. குடியினை காப்பவளே போற்றி போற்றி. குணமது அளிப்பவளே போற்றி போற்றி. குவிநிதி அருள்பவளே போற்றி போற்றி. குறைகளை களைப்பவளை போற்றி போற்றி. கொள்வினை தீர்ப்பவளே போற்றி போற்றி. சகலம் காப்பவளை போற்றி போற்றி. சக்தி கொடுப்பவளே போற்றி போற்றி. சாந்தாரை காப்பவளை போற்றி போற்றி. சிம்மவாகினியே போற்றி போற்றி. சியாமலியே போற்றி போற்றி. சிறுவினைகள் தீர்ப்பாய் போற்றி போற்றி. செல்வம் தருபவளை போற்றி போற்றி. சேயினை காப்பவளை போற்றி போற்றி. சொப்பனத்தில் வருபவளை போற்றி போற்றி. ஞானர் சுடவிளக்கே போற்றி போற்றி. ஞானமூர்த்தியை போற்றி போற்றி. ஞான பெருமகளே போற்றி போற்றி. தடுத்தாட்கொள்பவளை போற்றி போற்றி. தத்துவமே போற்றி போற்றி. என் தாயை போற்றி போற்றி. தண்டினியை போற்றி போற்றி. தவ வலிவு உடையாய் போற்றி போற்றி. தாயாய் விளங்குபவளை போற்றி போற்றி. திருமகளே போற்றி. கலைமகளே போற்றி போற்றி. தீண்டுதற்கு அரியாய் போற்றி போற்றி. தீர்ப்பரிய நோய் தீர்ப்பவளை போற்றி போற்றி. துக்கராசினியை போற்றி போற்றி. நன்னலங்கொடுப்பவளை போற்றி போற்றி. நாவில் நிற்பவளை போற்றி போற்றி. நீதிகளை வழங்குபவளை போற்றி போற்றி. நுண்ணறிவு தருபவளை போற்றி போற்றி. நெற்றிமேல் நின்று ஆடுபவளை போற்றி போற்றி. நெறியை போற்றி போற்றி. நினைவை போற்றி போற்றி. பகைவரை அழிப்பவளை போற்றி போற்றி. பஞ்சமி தாயை போற்றி போற்றி. பஞ்சநிதி அருளும் அன்னையை போற்றி போற்றி. பஞ்சனிமியை போற்றி போற்றி. பரகதீபவளை போற்றி போற்றி. பல்லுயிர்க்கு அமுதை போற்றி போற்றி. பலவினைகள் தீர்ப்பவளை போற்றி போற்றி. பரமானந்தத்தின் விளைவை போற்றி போற்றி. பரஞான திருவடியை போற்றி போற்றி. பிறவி பெரும்பணியின் மருந்தை போற்றி போற்றி. பிரேதவாகினியை போற்றி போற்றி. புத்தி அளிப்பவளை போற்றி போற்றி. பெரிய நாயகியை போற்றி போற்றி. பெரும்புகழ் அளிப்பவளை போற்றி போற்றி. பேராகி வாழும் அன்னையை போற்றி போற்றி. பேயினை விரட்டுபவளை போற்றி போற்றி. போர்க்கோளம் புனைவாய் போற்றி போற்றி. மந்திர தந்திரமானவளை போற்றி போற்றி. மணியை போற்றி போற்றி. மருந்தை போற்றி போற்றி. மாதர் அரசே போற்றி போற்றி. முக்கட்சுடரின் விருந்தை போற்றி போற்றி. முக்தி கொடுப்பவளை போற்றி போற்றி. மும்மலம் தீர்ப்பவளை போற்றி போற்றி. முழு ஞானம் கொடுப்பவளை போற்றி போற்றி. முழு முதல் வித்தை போற்றி போற்றி. மூவாத மேனியாய் போற்றி போற்றி. வாழ்வே போற்றி போற்றி. என் வைப்பே போற்றி போற்றி. வானவர்கள் போற்றும் அன்னையை போற்றி போற்றி. வாராகி பதமே போற்றி போற்றி. விண்ணும் மண்ணும் கலந்தாய் போற்றி போற்றி. வராகி தாயே போற்றி போற்றி. ஸ்ரீ வராகி அஷ்டோத்திரம். ஓம் ஐங் க்ளௌம் வராயே நம.
ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமி சித்தி தேவியை நம. ஓம் ஐம் க்ளௌம் வாஸ்வியை நம. ஓம் ஐம் க்ளௌம் வைதேகியை நம. ஓம் ஐம் க்ளௌம் வசுதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் விஷ்ணுவல்லபாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் பலயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வசுந்தராயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வாமாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் தன்மின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் அதிசயகாரிய சித்திதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் பகவத்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஸ்ரீபுரரஷின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் வனப்பிரியை நம. ஓம் ஐம் க்ளௌம் காம்யாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் காஞ்சன்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் கபாலின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் தாரை நம. ஓம் ஐம் க்ளௌம் லக்ஷ்மியை நம. ஓம் ஐம் க்ளௌம் சக்தியை நம. ஓம் ஐம் க்ளௌம் சன்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் பீமை நம. ஓம் ஐம் க்ளௌம் அபயாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வார்த்தல்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் வாக்விலாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் நித்ய வைபவையை நம. ஓம் ஐம் க்ளௌம் நித்ய சந்தோஷின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் மணிமகுட பூஷண்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் மணிமண்டபவாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ரத்தமால்யாம் பரதராயை நம. ஓம் ஐம் க்ளௌம் கபாலி பிரியதண்டின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடையை நம. ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் கிரிசக்ர ரதாரூடையை நம. ஓம் ஐம் க்ளௌம் உத்ராயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வராகமுகையை நம. ஓம் ஐம் க்ளௌம் பைரவை நம. ஓம் ஐம் க்ளௌம் குர்குராயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வாருண்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் பிரம்மரந்தரகாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஸ்வர்காயை நம. ஓம் ஐம் க்ளௌம் பாதாளகாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் பூமிகாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஸ்ரீயை நம. ஓம் ஐம் க்ளௌம் அசிதராணியை நம. ஓம் ஐம் க்ளௌம் கர்கராயை நம. ஓம் ஐம் க்ளௌம் மனோவாசை நம. ஓம் ஐம் க்ளௌம் அந்தே அந்தின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் சதுரங்க பலோத்கடாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் சத்யாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஷத்ரக்ஜாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் மங்களாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் மிருத்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் மிருத்யுஞ்சாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் மகிஷன்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் சிம்ஹாருடையாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் மகிஷாருடாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வியாக்ரரூடாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வாரூடாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ருந்தரந்தின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் தானியப்பிரதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் தராபிரதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் பாபநாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் தோஷநாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ரிபுநாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஷமாரூபின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் சித்திதாயின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ரௌத்ர்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் சர்வஜ்ஞாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வியாதிநாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் அபயவரதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஜம்பே ஜம்பின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் உத்தண்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாயியை நம. ஓம் ஐம் க்ளௌம் துக்கநாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் தாரித்ரே நாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஹிரண்யகவசாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாயிகாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் துக்கநாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் தாரித்ரிய நாசின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஹிரண்யகவசாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் வியசவாசிகாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் அரிஷ்டதம்மன்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் சாமுண்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் கந்தின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் கோரசகாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் பூமிதனசேர்வையை நம. ஓம் ஐம் க்ளௌம் மோகே மோகின்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் பகுரூபாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஸ்வப்னவாரக்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் மகாவாரக்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நம.
ஓம் ஐம் க்ளௌம் மதுவாராயே நம. ஓம் ஐம் க்ளௌம் மந்திரினி வாராயே நம. ஓம் ஐம் க்ளௌம் பக்த வாராயே நம. ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சம்யை நம. ஓம் ஐம் க்ளௌம் பஞ்ச பஞ்சுகாபீட வாசின்யே நம. ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியை நம. ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் சம்பதே சம்பந்தியே நம. ஓம் ஐம் க்ளௌம் வனவாசின்யே நம. ஓம் ஐம் க்ளௌம் கிருபாருண்யே நம. ஓம் ஐம் க்ளௌம் தயாரூபிண்யே நம. ஓம் ஐம் க்ளௌம் சகல விக்ன விசான்யே நம. ஓம் ஐம் க்ளௌம் போத்ரின்யே நம. ஓம் ஐம் க்ளௌம் சர்வதுஷ்ட ஜிவ்ஹா முகார் சம்பந்தியே நம. ஓம் ஐம் க்ளௌம் அனுக்ரதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் அனிமாதி சித்திதாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஸ்ரீ ரிக்வராயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஆக்ஜ சக்ரேஸ்வரியை நம. ஓம் ஐம் க்ளௌம் விஸ்வவிஜாயை நம. ஓம் ஐம் க்ளௌம் ஸ்ரீ புவனேஸ்வரி பிரிய மகாவாராயே நம. அம்மாவோட பரிகாரங்கள்னு பார்த்தா நம்முடைய இஷ்ட தெய்வங்களை மனமுருக நம்ம பிரார்த்திக்கிறோம். இடைவிடாமல் பூஜை புனஸ்காரம் விரதம் இருந்து அனுசரிக்கிறோம். ஒழுக்கமாகவும் சுத்தமாகவும் இருந்து வழிபடுறோம். ஆனாலும் நம்ம அறியாமல் சில நேரத்தில் தவறு செஞ்சிடறோம். இதனால் இறைவரோட கோபத்தை நம்ம வாங்கி கட்டிக்கிறோம். அதன் காரணமாக நிறைய தொல்லை துயரங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதுபோல் துயரத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம இறைவனோட கோபத்தை தணிக்கணும். எப்படி அலுவலகத்தில் தெரியாமல் தவறு செய்து மேலதிகாரியோட கோபத்திற்கு நம்ம ஆளாயிரும். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமான அவங்க சந்தோஷமாக படுற மாதிரி விஷயங்களை நம்ம செய்வோம் இல்லையா? அதே மாதிரி வழியக்க போய் நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம். பவ்யமாக வணக்கம் போடுவோம். கூப்பிட்ட குரலுக்கெலாம் உடனே ஓடி போவோம். இது போலலாம் செய்கிறதுனால நம்மளோட மேல் அதிகாரியோட கோபத்தை நம்ம குறைப்போம். அதே போல் தான் இறைவனோட கோபத்தையும் நம்ம தணிக்கணும். அவங்களோட கடைக்கன் பார்வை நமக்கு வேணும்னா அவங்களோட நம்ம துயரத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சாக்கா சில பரிகாரத்தை நம்ம செய்யணும். இப்போ பரிகாரம் செய்ய போகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அசைவத்தை தவிர்த்திடணும். இந்த பரோட்டா அதெல்லாமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாமே முட்டை கலந்துருக்கும். அதனால் நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பூஜை செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்போது பரிகாரத்தை பார்க்கலாங்க. வராகி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி அது 24 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் காப்பு அகற்றப்படும்பொழுது அர்ச்சகர்கிட்ட நீங்கள் அந்த கொஞ்சோண்டு மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. தினமும் காலை மாலை 2 வேளையுமே அந்த மஞ்சள் எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து வீட்டில் தெளித்து விடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள பீடை அனைத்துமே ஓடிடும். அதே போல் சந்தன காப்பு நம்ம பண்ணலாம். அதுக்கு தீப வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் சந்தனத்தை எடுத்துகிட்டு வரலாம். இதுபடி செய்யும்பொழுது உங்களுக்கு பெரும்புகழ் உங்களை வந்து சேரும். சந்தன காப்பு சாத்தினதுக்கப்புறம் வெண்தாமரை பூ இருக்குது பார்த்திங்களா, அதோட இதழ்களால் நம்ம அர்ச்சனை செஞ்சோன்னா வாக்கு சித்தி நமக்கு கிடைக்கும். வெண்தாமரைக்கு பதிலாக சிகப்பு தாமரை பூவால் அர்ச்சனை செஞ்சோம்னா நமக்கு வியாபாரம் பெருகும். பருப்பு வகைகளில் ஒன்று கருப்பு மொச்சை. அதை நல்லா வேக வச்சு சூடாக இருக்கும்போதே அதில் தேன் நெய் கலந்து வாராகி அம்மனுக்கு படைச்சிட்டு வரலாம். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி ஓடுவாங்க. வாழை இலையில் 6 படி பச்சரிசியை பரப்பி வைங்க. 3 தேங்காய் உடைச்சி அதை 6 துண்டுகளாக வைக்கணும். அதில் பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு வராகி அம்மாவுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க. செல்வ வளம் சுகம் சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வராகி அம்மா முன்னாடி ஒரு வாழை இலை வச்சு பச்சரிசியால் செஞ்ச எலுமிச்சை சாதத்தை நீங்கள் வைக்கணும். இலையின் உட்பக்கத்தில் வரும்படியும் சாதத்திற்கு வெளிப்பக்கமாக இருக்கும்படியும் 27 ரோஜா பூவை வட்டமாக வச்சு வழிபடுங்க. இது மாதிரி செய்யும் பொழுது ராஜவசியத்திற்கான ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கோரக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வேக வச்சு அதோடு நெய் சேர்த்து நம்ம படையல் போடலாம். இது மாதிரி செய்யும் பொழுது நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே அழியும், நமக்கு நல்லது நடக்கும். கருப்பு எள்ளோட பனவெல்லம் சேர்த்து எள் உருண்டை செய்யுங்க. 27 உருண்டையை வராகி அம்மாவுக்கு படையல் செய்யணும்.
10 வயசுக்கு உட்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கணும். இதை வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் இது மாதிரி செய்யும் பொழுது இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பீடைகள் அனைத்துமே நம்மளை விட்டு அகலும். மாகாளி கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி உப்பு தண்ணியில் கலந்து வராகி அம்மனுக்கு படையல் செய்து வழிபடலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து பீங்கான் பாத்திரத்தில் போட்டு 48 நாட்கள் வச்சு அதை சாப்பிட்டு வந்தால் நம்ம பிடித்த நோய் எல்லாமே அகன்று போகும். வராகி அம்மனுக்கு தேன் அபிஷேகம் செய்யலாம். அந்த தேன் அபிஷேகம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த அபிஷேகம் பண்ண தேனை எடுத்து திக்கி திக்கி பேசுகிறவங்களோட நாக்கில் தடவுனா அவங்களுக்கு பேச்சு செம்மையாக மாறும். வராகி அம்மனுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா பேரிச்சம்பழம். இதை நம்ம படையலில் செஞ்சு வழிபடலாம். அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது ஆஸ்துமா, இறப்பு, குடல் நோய் இதெல்லாம் நிச்சயமாக குணமாகும். தேய்பிறை அஷ்டமி, ராகு காலம், யமகண்டம், மரண யோகம், திதி, சூனியம் அடைந்த நாள், கரிநாள் இதெல்லாம் தெரியாமல் சில செயலை தொடங்கிறது உண்டு. அப்போது செய்த செயலை வெற்றி பெறாமல் தடை ஏற்பட்டுரும். அப்போ வராகி அம்மாவை பஞ்சமி இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் அஷ்ட திரவியத்தால் அபிஷேகம் செஞ்சு பச்சை நிற ஆடை அணிவிச்சு வழங்கணும். அப்படின்னா அது போல் வந்த தடைலாம் நீங்கி நம்மளோட காரியம் வெற்றியாகும். வராகி அம்மனை மயிலிறகால விசிறணும் அப்படின்னாக்கா எலும்பு நோய்கள்லாம் தீரும். சந்தன தைலத்தை வராக அம்மன் மேலே சாத்திரத்துக்கு கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த கடன்கள் அனைத்துமே சுமூகமாக சேரும், காரிய சித்தி கிடைக்கும். பிரம்மச்சரிய விரதம் இருந்து 48 நாட்கள் தொடர்ந்து வராகி மாலையை இரவு 10 மணிக்கு மேலே படித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வகையான பிரச்சனை வந்தாலும் அது உடனே தீரும். பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் நல்லா துருவி அதோட பனக்கற்கண்டு, வெள்ளை கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து வழிபட்டோம் அப்படின்னா காரிய சித்தி ஆகும். இதோட தேனை கலந்து பூஜித்தோம்னா ராஜ வசியம் நமக்கு கிடைக்கும். நம்மளோட வீட்டில், கடையில் எல்லா இடத்துலையுமே நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும்னா 4 மூலையிலையும் விநாயகரை வச்சு வழிபடணும். அங்கே வராகி அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டோம்னா அனைத்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்கும். சக்தியை வழிபடக்கூடிய 9 நாட்களை நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இதை அடுத்து 10வது ஒரு நாளை விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம். 10 நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுறதுனால இதை பிரம்மோற்சவம் அப்படின்னு அழைப்பாங்க. சக்தி வழிபாடு வருடத்தில் 4 முறை 9 நாட்கள் நவராத்திரியாக கொண்டாடப்படுது. புரட்டாசி மாத அமாவாசைக்கு அப்புறம் வர்றது சாரதா நவராத்திரி. பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வர்றது வசந்த நவராத்திரி. ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு வர்றது ஆஷாட நவராத்திரி. தை மாத அமாவாசைக்கு பிறகு வர்றது ஷியாமலா நவராத்திரி. நவராத்திரியில் வாராகிய காலை மாலை 2 வேளையும் வழிபாடு செய்கிறது உகந்தது. காலை வழிபாட்டை விட மாலை வழிபாடு மிக மிக சிறந்தது, 100 மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். சக்தியை வழிபடுறவங்க ருத்ராஜம், நவகண்டி மாலை, பவள மாலை, மாணிக்க மாலை, முத்து மாலை இதில் ஏதாவது ஒரு மாலையை அணிஞ்சிருக்கணும். விளக்குக்கு தாமரை திரி, பஞ்சு திரி, வாழைத்தண்டு திரி இதில் ஏதாவது ஒரு திரியை நம்ம போடலாம். பஞ்சு திரியை காட்டிலும் வாழைத்தண்டு திரி சிறப்பானது. வாழைத்தண்டு திரியை விட வெண்தாமரை தண்டு திரி அதை விட ரொம்ப சிறப்பானது. வழிபாட்டிற்கு 5 முக விளக்கு சிறப்பானது. 5 முகத்திலும் ஒரே வகையான திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும். சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதத்தின் வளர்பிறை பிரதம திதியில் தொடங்கி 9 நாட்கள் இந்த விழா நடக்கும். எல்லா வயதுடைய பெண்களும் இந்த வழிபாட்டில் பங்கேற்பாங்க. இந்த வழிபாட்டின் மூலமாக பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவாங்க. கன்னி பெண்கள் திருமண பயனை அடைவாங்க. சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய பயனை பெறுவாங்க. மூத்த சுமங்கலிகள் மனநிறைவு அடைவாங்க. நவராத்திரி சிறப்பம்சம்னு பார்த்தா கொலு வைப்பது. கொலுங்கிறது பல படிகளை கொண்ட மேடையில் விதவிதமான பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைக்கிறது. ஐபூதங்களில் ஒன்றான மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மைகளை சக்தியின் அம்சமாக நினைத்து நவராத்திரியில் பூஜித்து வருவங்களுக்கு சகல நன்மைகளுமே கிடைக்கும். முதல் 3 நாட்கள் துர்க்கையின் வழிபாடு, நடுவில் உள்ள 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு. முப்பெரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் 3 அம்சங்கள் இருக்கும். துர்க்கையானவங்க மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி இது போன்ற 3 அம்சங்கள்லையும், லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணிங்கிற 3 அம்சங்கள்லையும், கலைகளுக்கு அதிபதி சரஸ்வதி தேவி, சரஸ்வதி, நாரசிம்மி, சாமுண்டிங்கிற 3 அம்சத்துலேயும் அருள்பாலிப்பாங்க. 9 நாட்களுமே இந்த தேவியரை முறையாக வழிபடணும்.
ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்றவர்களை பரிவார தெய்வங்களாகவும் நம்ம கருதணும். துர்க்கை வீரத்தின் தெய்வமாக விளங்குறாங்க. இவங்க நெருப்பின் அழகோட ஆவேச பார்வை கொண்டவங்க. துர்க்கை இச்சாசக்தி துர்க்கை, வனதுர்க்கை, சூலினி துர்க்கை, ஜாதவேதா துர்க்கை, ஜுவாலா துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, தீப் துர்க்கை, சூரி துர்க்கை, லவண துர்க்கைன்னு இந்த அம்சங்களில் காட்சி தராங்க. லக்ஷ்மி தேவி செல்வத்தின் தெய்வம். மலரை போன்று மென்மையோட லட்சணமாக இருப்பாங்க. விஷ்ணு பிரியாயான இவங்க கிரியாசித்தி லக்ஷ்மி அமுதத்தோடு தோன்றியவங்க. இவங்க வறுமையை அகற்றி செல்வத்தை தந்து நமக்கு அருள்பாலிப்பாங்க. ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, ஜெயலட்சுமி, கஜலட்சுமி இது போன்று இருக்கிறது தான் லட்சுமியின் அம்சங்கள். சரஸ்வதி தேவி கல்வியின் தெய்வமாக இருக்கிறாங்க. இவங்க அமைதியான பார்வையும் வைரத்தின் அழகுமாக பிரகாசிப்பாங்க. பிரம்ம பிரியையான இவங்க ஞான சக்தி. நவராத்திரி 6வது மற்றும் 7வது நாளில் மூல நட்சத்திரம் உச்சமாக இருக்கும்போது சரஸ்வதியை வழிபடணும். ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதியை பூஜிக்கிறது சரஸ்வதி பூஜை. வாகீஸ்வரி, சித்திரேஸ்வரி, துலஜா, கீர்த்தீஸ்வரி, அந்தரிட்ச சரஸ்வதி, கட சரஸ்வதி, நீல சரஸ்வதி, கினி சரஸ்வதி இதெல்லாம் சரஸ்வதியோட அம்சங்கள். வசந்த நவராத்திரி பருவங்களில் சிறந்ததாக கருதப்படுறது வசந்த காலம். வாழ்க்கையில் வசந்தம் தொடங்கும் காலம். வயல்களில் அறுவடை முடிஞ்சு வளம் பொங்கும் காலம்தான் இந்த வசந்த காலம். மக்களோட மனசில் மகிழ்ச்சி நிரம்பும் காலம். பங்குனி மாதம் அமாவாசை நாளில் தொடங்கி நவராத்திரி ஸ்ரீராம நவமியோட முடிவடையும். தெலுங்கு வருட பிறப்புக்கு முதல் நாள் இந்த வசந்தராத்திரி தொடங்கும். இந்த விழாவை 9 நாட்கள் கொண்டாடினா உலக சேமம் அடையும். மேரு எனும் ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்கும் ஆலயங்களில் பொதுவாக கொண்டாடப்படும் வசந்த நவராத்திரி யோகம் எனும் பக்தி நிலையை அளிக்கக்கூடியது. 9 நாட்களுமே காலை வேளையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு சிறப்பு அலங்காரத்தால் அம்பாள் காட்சியளிப்பாங்க. வசந்த நவராத்திரியை நம்ம அனுசரித்தோன்னா கடன் தொல்லைகள் தீரும், கணவன் மனைவி உறவு பலப்படும். சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி மட்டுமாவது நம்ம விரதம் இருக்கணும். வசந்த நவராத்திரி நாட்களில் வீட்டுக்கு வரும் பெண்களை சக்திகளாக நினச்சி உரிய மரியாதை வழங்கணும். அவங்களுக்கு தாம்பூலம், மஞ்சள் கண்ணாடி, சீப்பு, குங்கும சிமிழ், தேங்காய், பழம், புத்தகம், ரவிக்கை துணி இல்லை நீங்கள் எது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அதை கொடுக்கலாம். நவராத்திரி 9 நாட்களும் 9 கன்னி பெண்களை சக்தியாக பூஜித்து வர்றது குடும்பத்துக்கு மிகவும் நல்லது. அம்பிகை சங்கீத பிரியங்கிறதுனால இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பக்தி பாடலை பாடணும். சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியம் செஞ்சோன்னாக்கா கூடுதல் பலன் கிடைக்கும். இந்த நாட்களில் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமகங்கிற மந்திரத்தை 108 தடவை சொன்னால் போதுங்க, அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆஷாட நவராத்திரி காலங்கிறது ஆனி மாதம் பௌர்ணமி தொடங்கி ஆடி மாத பௌர்ணமி வரைக்கும் இருக்கும். ஆஷாட நவராத்திரிக்கு உரிய தெய்வம்னு பார்த்தா வாராகியம்மா. உலக்கையை கையில் ஏந்தி பாசத்தை மற்றொரு கையில் பிடித்து அனைவருக்கும் வரத்தை அள்ளி தருபவளாங்க. வெள்ளை நிற குதிரை மேலே வருவாங்க. ஆனி ஆடி மாதத்தில் புது பூனலாக ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயம் செழிக்கும், வளம் பெருகும். இந்த மாதத்தில் அம்பிகையை வழிபடணும். விவசாயம் பெருகி உலக நலம் பெற்று விளங்க மனமுருகி பிரார்த்தனை செய்வதற்காக ஆஷாட நவராத்திரி இருக்குது. ஆஷாட நவராத்திரி தானிய அபிவிருத்திக்காக செய்யப்படுறது. வட மாநிலங்களில் சில இடங்களில் பிரபலமாக கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி தமிழகத்தில் தானிய களஞ்சமாக விளங்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். தேவி புராணங்களின்படி சப்த மாதர்களில் ஒருவராகவும் வராக புராணத்தில் ஸ்ரீநகர உபாசனைகளையும் அஷ்டம் மாத்ருகா தேவதைகளில் ஒருவராகவும் வணங்கப்படுகிற தெய்வம் வராகி அம்மா. ஆடி மாதத்தில் வராகி அம்மாவை வழிபடுறது சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் ஆஷாட நவராத்திரி நாட்கள்லேயும் ஆடி மாத செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையும் வராகி தேவிக்கு சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, தயிர் சாதம், பால் சாதம், எள் சாதம், எள்ளுருண்டை இதில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வைக்கலாம். மல்லி, முல்லை, நீல சங்கு புஷ்பம், கருந்துளசி, வில்வம், மறிக்கொழுந்து, செந்தாமரை, வெண்தாமரை பூக்களும் அர்ச்சனை செய்யலாம். ஷியாமலா நவராத்திரிங்கிறது ஸ்ரீ மாதங்கி அப்படின்னும் மகா மாந்திரினும் பலவித திருநாமங்களால் அம்பிகையை அழைப்பாங்க. வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதைங்கிறதுனால மாந்திரின்னு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் மகா மந்திரியாகி இந்த உலக ஆட்சி செய்கிறாங்க.
இந்த அம்பிகை போற்றும் விதமாக சியாமலா நவராத்திரி கொண்டாடப்படுது. ஷியாமலா நவராத்திரியில் 5வது தினமாக வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாக ஐதீகமாக இருக்குது. தென் மாநிலங்களில் விஜயதசமி போல் வட மாநிலங்களில் வசந்த பஞ்சமி மிகவும் விசேஷமானது. அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுறவங்களுக்கு கலைகள் அனைத்திலுமே நிறைந்த பேராற்றல் கிடைக்கும். சப்த கன்னியர்களில் ஒருவர் தான் ஸ்ரீ வாராகி. சப்த கன்னியர் யாராருன்னு பார்க்கலாம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இந்த 7வரும் சப்த கன்னியர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இதோட இவங்க வேறு பெயராலும் அழைக்கப்படுறாங்க. கைலாயத்தில் சிவனை நோக்கி சப்த கன்னியர் கடுந்தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்தை மெச்சிய சிவபெருமானை அவங்களுக்கு காட்சியளித்து வேண்டும் வர என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அம்மையப்பன் 2 பேரையும் தினமும் முக்காலமும் வழிபட விரும்புவதாகவும் அதற்கேற்ற திருத்தலத்தை பூலோகத்தில் தங்களுக்கு காட்டுமாறும் கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, சிவன் கோயில்கள் அனைத்திலுமே இவங்க அத்தனை பேருக்கு சேர்ந்தாது போல் இருந்த அம்மையப்பன் புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் கேட்டாங்க. அவர்களோட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மயிலாடுதுறையில் அங்குள்ள ரிஷப தீர்த்தத்தில் நீராடி அத்திருத்தலங்களை சுற்றியுள்ள 8 தலங்களில் தன்னை பூஜை செய்து வழிபடுமாறு வரம் கொடுத்தாரு. ஒவ்வொரு திருக்கோயிலிலும் இருந்து தம்மை வழிபடுமாறும் கூறினார். அப்போது சப்த கன்னியர்களையும் சேர்ந்து வணங்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிப்பார். வராகி வடிவங்கள்னு பார்த்தா 64. இதில் முதன்மையாக திகழ்கிறது 8 வராகிகள். ஆதி வாராகி, லகு வாராகி, பஞ்சமி வாராகி, அஸ்வாருடா வாராகி, தண்டநாதா வாராகி, தூம்ர வாராகி, பிருகத் வாராகி, ஸ்வப்னா வாராகி. இது அனைத்துமே வாராகியின் அவதாரங்கள். அவங்களோட 12 திருநாமங்களை மந்திர நூல்களில் பார்க்கலாம். பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஜா, சக்ரேஸ்வரி, அரிக்னி. இந்த அனைத்து விஷயங்களிலும் வேற்றுமை எண்ணங்களை கொண்டிருக்கும் மனிதர்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்த கடவுளும் பல்வேறு வடிவங்களை எடுத்தாக வேண்டியுள்ளது. இந்த கலியுகம் வாராகி அனைவருக்கும் நல்ல வரப்பிரசாதமாக இருக்காங்க. அவங்களை போற்றி நம்ம வணங்கணும். பண்டாசுரனை நிர்மூலமாக்கினவங்க வாராகி. அப்படிப்பட்ட தேவியை பிரார்த்தித்து வந்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய எதிரிகளையும் அவங்க அழித்து நமக்கு நல்ல வழி காட்டுவாங்க. வராகியை பல்வேறு வாகனங்களில் அமர்த்தி வழிபடுறது வெகு சிறப்புடையதாக இருக்குது. வாராகி சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது, வாராகி எருமை வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது, வாராகி புலி வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது, வாராகி பாய்ந்தோடும் வெண்குதிரையில் அமர்ந்திருப்பது, வாராகி மான் வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது, வாராகி மயில் வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது, வாராகி பிரேத வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது. இது போன்ற வாகனங்களை அமர்ந்திருக்கும் வாராகி அம்மனை வணங்கினா பலவித நன்மைகளை நம்ம அடையலாம். வாராகியின் வடிவங்களை பற்றி சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஆதி வாராகி தனது பக்தர்களோட நோய்களை தீர்க்கும் சாஸ்திரங்கள் அஸ்திரங்களோட கலப்பையும் ஏந்தி காட்சி தருவாங்க. கார்மேகத்தை போன்ற மேனியை உடையவங்க. 3 கண்கள், பன்றியின் முகம், முடியில் சந்திரக்கலை, உறுதியான பற்களோடு இருக்கிறவங்க ஆதி வாராகி. லகு வாராகி இவங்க தியானிக்கும் போது மிகப்பெரிய கொம்புகள் உடலை கொண்டவங்களாக நினைக்கணும். வராகியின் பிரதான செயலராக செயல்படும் உன்மத்த வாராகி. வாராகியிடம் நாம் விண்ணப்பிக்கும் நமது கோரிக்கைகளை எளிதாக முடிக்கும் கொடுக்கும் ஆற்றல் உடையவங்க லகு வாராகி. அதர்மத்தின் பக்கம் எப்போதும் சாயக்கூடாதுன்னும் சத்தியத்திற்காக எதையும் தியாகம் செய்யலாங்கிறதையும் பக்தர்களுக்கு உணர்த்துறவங்க. பஞ்சமி வாராகி லலிதா திரிபுர சுந்தரியை தாங்கும் பஞ்சமூர்த்திகளில் சதாசிவனின் பத்தினி இந்த பஞ்சமி. இவங்களோட இணைந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இது போன்ற 5 தொழில்களை செய்வாங்க. மோட்ச நிலையில் 5 வகைப்படும். சாலோக்கியம், சாமிப்பியம், சாருப்பியம், சாயுஜ்யம், கைவல்யம். இதில் கைவல்ய நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பஞ்சமி வாராகி. எலும்பு உறுதியாக இருந்தால் தான் ரத்தமும் சதையும் உறுதியாக இருக்கும். இந்த எலும்பின் அதிதேவதையாக இவங்க இருக்கிறாங்க. பஞ்சபூதேசி என்று இவங்களை லலிதா சகஸ்ரநாமம் துதித்து போற்றப்படுது. அபிராமி அந்தாதி பாடலில் பஞ்சமி பைரவி பாசாங்குசைனும் பாராட்டியிருக்காங்க அபிராமி பட்டர். ஆதிசக்தியாக இருந்து மும்மூர்த்திகளை உருவாக்கிய
சிவபெருமானுக்கு பத்தினியானவங்க. அந்தி சாயும் மாலை நேரத்தில் வந்த சிவன் தேவி என்று கூறி அம்பிகையின் கரத்தை பற்றினார். அதனால் ஆதிசக்திக்கே தலைவரானாங்க. அந்த ஆதிசக்தியின் அம்சம்தான் பஞ்சமி. அஸ்வாருடா வாராகி. தனி தீபம் ஏற்றி வைத்து அதை ஏகமுகமாய் பிரகாசிக்க செய்து தேவி சிவப்பு குதிரையில் வருபவளாகவும் பூரண அலங்காரத்துடன் இருப்பவளாகவும் பொன்னால் ஆன ஆபரணங்களை அணிந்தவளாகவும் அனைத்து மக்களையும் வசீகரணம் செய்பவளாகவும் தட்சிணாதேவியாகவும் நீல கண்களை உடையவளாகவும் தியானம் செய்தால் ஐம்புலன்களையும் அடக்கிக் கொள்ளும் சக்தியை அன்னை நமக்கு தருவாங்க. நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை நியாயமான வழியில் வெற்றியை பெற செய்வாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளை விலக்கி மகிழ்ச்சியை தருவாங்க. ஒற்றுமையாக குடும்ப வாழ்க்கையை நடத்த வழிகாட்டுவாங்க. தண்டநாதா வாராகி. தூம்ர வாராகி. தீய எண்ணங்கள் மாயையை தான் நம்மிடம் ஏராளமாக நிறைந்து கிடக்கு. தூம்ர வாராகியை வழிபட்டோம்னா இந்த துர்குணங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். பிருகுத் வாராகி. பிருகுத் வாராகியை வார்தானி அப்படின்னு அழைப்பாங்க. சமஸ்கிருதத்தில் வார்தா அப்படின்னா ஆரோக்கியம், நல்வாழ்வு அப்படின்னு பொருள். செழிப்பை உண்டு பண்ணி பூமியை காப்பாற்றும் தாயாக இருக்கிறவங்க பிருகுத் வாராகி. சொப்னா வாராகி. கரிய மேகத்தின் வண்ணத்தை கொண்டவங்க சொப்ன வாராகி. வாராகி முகம் கொண்ட இவங்க முக்கண்களை உடையவங்க. சக்தி கேடயம் பாசாங்குசம் ஏந்தி புன்னகை பூத்த முகத்தோட காட்சியளிப்பாங்க. குருவின் மூலமாக முறையாக கற்று இந்த தேவியின் மந்திரத்தை ஜெபித்து வந்தோம்னா அவங்களின் கனவுல தோன்றி நற்பலன்களை தருவாங்க. இந்த தேவியை வழிபட்ட அனைத்து சிக்கல்களும் தீரும். நீதிமன்றம், வழக்கு இப்படி அலைச்சலுக்கு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. அம்பிகை கனவில் தோன்றி பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காங்க. இதை இதிகாச புராணங்களில் தெரிவிச்சிருக்காங்க. அம்பிகைக்கு மூல மந்திரம்னு இருக்குது. அதை 11 நாட்கள் 1001 முறை தூங்குவதற்கு முன்னாடி ஜெபிச்சா அன்னை கனவில் தோன்றி உங்கள் விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க. வராகி அம்மாவை வழிபட்டோம்னா எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை எல்லாமே விலகும், வெற்றிகள் குவியும். பன்றி முகமும் பெண்ணுடலும் கொண்ட வாராகி அம்மன் சர்வசக்தி படைத்த தெய்வமாகவும் தன்னை வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் தெய்வமாகவும் இருந்துகிட்ருக்காங்க. கலியுகத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய வராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபட்டோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும். வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஷியாமலாயை வித்மயே ஹலஹஸ்தாயை தீமயி தன்னோ வராகி பிரசோதயா. ஜாதகத்தில் கிரக திசைகள் சரியில்லாமல் இருக்கிறவங்க, தோஷம் இருக்கிறவங்க வராகி மூல மந்திரத்தை தினமும் 3லேருந்து 108 வரை பாராயணம் செய்யலாம். மாதுளை பழம், வெல்லம், புளியோதரை, தோலுடன் கூடிய உளுந்து வடை இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைச்சி வாராகி அம்மனை வழிபடலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். செல்வம் பெருகிறதுக்கு செய்ய வேண்டிய மந்திரம் ஓம் வாம் வாராகி நம, ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்யாகாயை நம. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபித்து வந்தால் வாழ்க்கையில் இருக்க அனைத்து விதமான தடைகளும் விலகும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம. க்ளீம் வாராகி முகி க்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கிரி தனம் வர்ஷ்ய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தினமும் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கும்போது செல்வம் பெருகும், கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். வராகி அம்மனோட சிலை இல்லைன்னா படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. வராகி அம்மனின் விசித்திரமான தோற்றமும் அவங்க காளியின் சொரூபங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. தவறு செய்கிறவங்க தான் வராகி அம்மாவை பார்த்து பயப்படணும். முனிவர்களை வாட்டி வதக்கின அசுரர்களை அழித்தவங்க தான் வராகி அம்மன். தவறு செய்யாதவங்களுக்கு வரங்களை அள்ளி தருபவங்க வராகி அம்மன். வராகி அம்மனின் தோற்றம் பன்றி உருவத்தில் இருக்கும். 8 கைகளை கொண்ட வராகி அம்மன் சங்கு சக்கரம், படி, கலப்பை இதை ஏந்தி இருப்பாங்க. வராகி அம்மன் விவசாயிகளின் கடவுளாக இருக்காங்க. விவசாயிகள் விதைக்கும் பயிரானது செழிப்பாக வளரணும், நல்ல லாபத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வராகி அம்மனை வழிபடுங்க. வராகி அம்மன் அந்த மகாலட்சுமி அம்சம். மகாலட்சுமிக்கு எப்படி சிகப்பு தாமரை மிகவும் விசேஷமானதோ அதே போல் வராகி அம்மனுக்கு சிகப்பு தாமரை விசேஷமானது. பெருமாள் எடுத்த அவதாரங்களில் வராகமூர்த்தி அவதாரம் ஒன்று.
வராகமூர்த்தி அவதாரத்தில் பெருமாளுக்கு துணையாக இருந்தவங்க இந்த வராகியம்மா. பெருமாள் வராகமூர்த்தி அவதாரம் எடுத்தப்போ இந்த பூமி நீரில் மூழ்கும் அவல நிலை ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் வராகமூர்த்தி அவதாரத்தை எடுத்து பன்றி ரூபத்தில் இருந்த பெருமாள் தன் மூக்கால் இந்த பூமியை தூக்கி நிறுத்தி காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனாலும் அவங்களால முடியல. ஏன்னா பன்றியால் மேலே கழுத்தை தூக்கி பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் வராகியம்மன் பெருமாளுக்கு சக்தியை கொடுத்து தன் மூக்கில் இந்த பூமியை தூக்கி நிறுத்தும் பலத்தை கொடுத்ததா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு சாட்சியாக பூமியை தன் மூக்கில் தாங்கி நிற்கும் வராகமூர்த்தி படங்களை நம்ம பார்த்துருப்போம். எவரையுமே ஆபத்திலிருந்து காக்கும் சக்தியானது இந்த வராகி அம்மனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் சக்தி அம்மா கிட்டே இருக்குது. வராகி அம்மாவை வீட்டில் வச்சு பூஜை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு இனி யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். தாராளமாக வராகி அம்மாவை வீட்டில் வச்சு பூஜை செய்யலாம். நமக்கு நன்மை மட்டும்தான் நடக்குமே தவிர நிச்சயமாக கெடுதல் எதுவுமே நடக்காது. தப்பு பற்றவங்களை நிச்சயமாக தும்சம் பண்ணுவாங்க. அதே மனசில் நேர்மையாக இருக்கிறவங்க, அதாவது உண்மையான பக்தி கொண்டவங்க, உண்மையான அன்பு கொண்டவங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதவங்க நிச்சயமாக வராகி அம்மாவோட படத்தை சிலையை வீட்டில் வச்சு வணங்கலாம். வராகி அம்மாவை வழிபடுறவங்களுக்கு எதிரிகளே இருக்காது. 5 பஞ்சமி 5 ஞாயிற்றுக்கிழமையில் தேங்காய் மூடியில் நெய்விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும். அம்மாவுக்கு பிடித்த பூக்களை சாத்தி நெய்வேத்தியம், அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை நம்ம வைக்கணும். தொழில் வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அம்மாவுக்கு நீங்கள் தொழில் வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னா வெள்ளை மொச்சை பருப்பை வேக வச்சு அதோட தேன் நெய்யோடு கலந்து நீங்கள் வராகி அம்மாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். இதனால் தனவசியம் ஏற்படும், தொழில் விருத்தியாகும், வியாபாரம் செழித்து வளரும். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவங்க வாராகி அம்மா. எதிரிகளால் பாதிக்கப்பட்டவங்க, வழக்கில் சிக்கி தவிக்கிறவங்க வராகி அம்மாவை வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமையில் வராகி அம்மாவை வழிபட்டால் நோய்கள் தீரும். திங்கட்கிழமையில் வழிபட்டால் மனநல பாதிப்பு நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமையில் வராகி அம்மாவை வழிபடலாம். கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை வழிபடலாம். குழந்தை பேறு கிடைக்க வியாழக்கிழமை வழிபடலாம். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும்னா வியாழக்கிழமையில் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய காரியம் நிச்சயமாக நினைத்த காரியம் நடக்கும். வராகி அம்மாவுக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்து வடை நைவேத்தியம் செய்யலாம். நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் பிடித்தமானது. தேய்பிறை பஞ்சமி அதுவும் புதன்கிழமையில் வருது பார்த்திங்களா, அந்த நாளில் வணங்கும் பொழுது கடன் பிரச்சனை, எதிரிகள் தொலை அனைத்துமே நீங்கும். நீங்கள் பட்ட கஷ்டம் அனைத்துமே ஒரு நொடியில் தீர்த்து வைப்பாங்க வராகி அம்மன். வீட்டில் வராகி அம்மனோட ஃபோட்டோ விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா வடக்கு நோக்கி வராகி அம்மனோட முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடணும். அந்த மாதிரி நம்ம வழிபடும்போது நமக்கு நல்ல மிகுந்த பலன்களை கொடுப்பாங்க. ஏன்னா வராகி அம்மனுக்கு உரிய திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை. குறிப்பாக வராகி அம்மனை பஞ்சமியில் வழிபடுறது மிகவும் சிறப்பானது. திதிகளில் பஞ்சமி திதி மிகவும் சிறப்பான ஒன்று. ஏன்னா பஞ்சம் அப்படின்னா 5 நாளே விசேஷங்க. அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி கழித்து வரக்கூடிய 5வது நாள் தான் பஞ்சமின்னு சொல்கிறோம். பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் வெற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். வழக்குகள் சாதகமாகி எதிரிகளின் பலம் குறைந்து நம்முடைய பலம் அதிகரிக்கும். நமக்கு எப்பொழுதுமே அனைத்திலுமே வெற்றி தான் கிடைக்கும். கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே மேம்படும். கண் திருஷ்டி, செய்வினை கோளாறுகள் அகலும். புத்தி நல்ல விதத்தில் வேலை செய்யும். ஞான சித்தி நமக்கு கிடைக்கும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயம் தெளிஞ்சு நமக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும். வளர்பிறை பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க தான் அன்னை வாராகி. அன்னைக்கு பிடித்த நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீல நிறம், பவள நிறம் எல்லாமே அவங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. இரவு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வராகி அம்மனை வழிபடலாம். இவங்களை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நெடுநாள் நோய்கள் கூட குணமாகும். நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இது போன்ற குணங்கள் அதிகமாக இருக்கும்.
எதிர்பாராத விபத்து ஆபத்து ஏற்படாமல் காப்பாங்க அன்னை வராகி. ஆனால் மற்றவர்கள் அழியணும், மற்றவர்கள் அவங்களுக்கு தீங்கு நடக்கணும், அவங்க எப்பொழுதுமே வாழக்கூடாது அப்படிங்கிற குணத்தோட வராகி அம்மாவை நெருங்கவே கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாங்க, நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றுவாங்களோ இது போல் குணம் கொண்டு அவங்கள நம்ம நெருங்கிடவே கூடாது. ஒரு பொழுதும் அவங்கக்கிட்ட நம்ம இந்த எண்ணத்தோடு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தண்டனை கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்மளை அரவணைக்கிறாங்களோ, பாசத்தால் நம்மளை அரவணைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கொடிய எண்ணங்களோட போனால் கண்டிப்பாக அடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நியாய தேவதை தான் நம்ம வாராகி அம்மன். நியாயத்துக்காகவே இருக்கிறவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான தெய்வம், ஆனால் பாசம் மிகுந்த தெய்வம். நம்ம எப்படி கண்ணாடி முன்னாடி நம்ம கோவமாக பார்த்தா அது நமக்கு கோவமாக காட்டும், நம்ம சிரிச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு சிரிச்சுக்கிட்டு காட்டும். அதே மாதிரி தான் அம்மன் கிட்ட நம்ம சிரிச்ச முகத்தோட மன தூய்மையோடு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அனைத்து வித நலன்களையுமே கொடுப்பாங்க. வராகி அன்னையை வணங்குறவங்களுக்கு எந்த காலத்துலையும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. மன தூய்மையோடு அம்மன்கிட்ட போங்க, அனைத்து வித நலன்களையும் நமக்கு கொடுப்பாங்க. அனைத்து